பிரதீப் ரங்கநாதன் இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அவரை வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிற கதை எல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் கதையில் வந்து கொஞ்சம் கருத்தும் வைக்கிறாரு, சமூக அக்கறையோட அந்த படத்தை வந்து எடுக்கிறாரு. ஆனால் இந்த டியூட் படம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி ஜென்ரேஷன் மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அதுக்கு அடுத்த 90 கிட்ஸு 80 கிட்ஸ் இந்த மாதிரி 2K கிட்ஸ் இவங்களுக்குலாம் அது வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா படம் 4 நாளே 100 கோடி வசூல் பண்ணிருச்சு. இயக்குன படமே கோமாளி வந்து நல்லா வசூல் பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இயக்கி நடித்த லவ் டுடே படம் வந்து 100 கோடி வசூல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் தான் டிராகனுமே ஒரு 100 கோடி ப்ளஸ் தான் அதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இப்போ கடைசியாக நடித்த படம் வந்து மதராசி. அந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. முக்கி தான் அந்த படமே வந்து 100 கோடி வசூல் பண்ணிச்சு. இது வந்து அவரோட 3ஆவது படம் நினைக்கிறேன். லவ் டுடே, டிராகன், டியூட்டு 3ஆவது படம் நடித்து 3ஆவது படத்துலேயே வந்து அசால்ட்டாக 100 கோடி தூக்கிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து எல்லைக்கே வருது. அது வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போதும் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ள பசங்க எல்லாருமே சரி, எல்லா மக்களுக்கும் பெண்களுக்குமே பிரதீப் ரங்கநாதன் சிவகார்த்திகேயன் எப்படி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. தொடர்ந்து அவர் நல்ல கதையில் செலக்ட் பண்ணி நடிக்கணும். எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி படத்தை நடிக்கணும். இந்த மாதிரி டியூட் மாதிரி சர்ச்சைக்குரிய கதையில் வந்து தேர்ந்தெடுக்காமல் இனிமேல் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினராக அவர் நடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.